உங்களுக்கு கொட்டுற முடியும் நிற்கணும், திரும்பவும் முடி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாளுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3ஆவது மாதத்தில் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே ஹேர் லாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் பேக் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஹேர் பேக் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை யூஸ் பண்ண உடனே உங்களோட ஹேர் லாஸ் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு சம்மர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட முடி வளரும். ஆனால் வின்டரில் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா முடி கொட்டும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் உங்களுக்காக கோல்டும் ஆகாத மாதிரி இந்த ஹேர் பேக்கை நான் ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல்ல, அந்த நாளில் வேறு ஏதாவது ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக இந்த கிளைமேட் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சீசனில் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சூப்பர் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஹேர் க்ரோத் ரிசல்ட்டை பார்த்துடலாமா? ஸோ இந்த சிஸ்டர் தான் நம்மளோட ஹேர் ஆயில் 3 மந்த்தாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 மாதத்தில் அவங்களோட ஹேரோட க்ரோத்தை பார்த்து அவங்களே அசந்து போயிட்டாங்க. அந்தளவுக்கு செம்மையான ஹேர் க்ரோத். அவங்க எனக்கு நிறைய பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. எல்லா பிக்சர்லேயும் சைடில் நின்னாலும் சரி, நேரில் நின்னாலும் சரி, பின்னாடி பார்த்தாலும் சரி, எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லா பக்கமே செம்மையான ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. அதை அவங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் ரொம்ப க்யூட்டாக அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நீங்களும் கேட்குறீங்களா? ஹாய் சிஸ்டர், உங்களோட ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு ஹேர் ஃபாலே ஆகிறதில்ல, நல்லா வளர்ந்துருக்கு முடி. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டை விட இப்போ எனக்கு முடி வளர்ந்துருக்கு. அது என் வீட்டில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுடைய ஹேர் ஆயில் தான். ஸோ அதுக்கு காரணம் உங்களோட ஹேர் ஆயில் தான் சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சிலருக்கு 3 மந்த்தில் ரிசல்ட் தெரியும், ஒரு சிலருக்கு 6 மந்த்தில் ரிசல்ட் தெரியும். பட் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம ஹேர் ஆயிலையும் ஷாம்புவையும் வாங்கணும் அப்படின்னா எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு நான் மீஷோலையும் அமேசான்லேயும் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான jagadeeshmeena.comலையும் ஸ்டாக் கொடுப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் எல்லாத்தையுமே நான் நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ்லேயும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் பாசி பயிறு. இன்றைக்கி நான் பாசி பயிரை ஊற மட்டும் வைக்காமல் அதை ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு வச்சுருக்கேன். பாசி பயிரை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி முளைக்கட்டி இருக்கும். இந்த மாதிரியான பாசி பயிரில் ஹை லெவல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு 2 மடங்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதோட நம்மளோட ஸ்கேல்ப்பில் வர தேவையில்லாத இச்சிங், டாண்ட்ரஃப் இது எல்லாத்தையுமே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் கூட. நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் ஆலோவேரா. இன்றைக்கி நான் நேச்சுரல் கத்தாழையாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஜெல்லு தான் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கேல்ப்பில் டாண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீயாக வச்சு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கத்தாழையில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை நம்ம ஜெல்லாகவே எடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு கத்தியை வச்சு சுரண்டுறேன். ஸோ இந்த மாதிரி சுரண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது கூட நம்ம 3ஆவதாக ரெடி பண்ண போகிறது அதுதான் முட்டை. முட்டை நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் இப்போ வின்டர் சீசன் இருக்கிறதுனால முட்டை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த கிளைமேட்லேயும் வளராத முடியை கூட வளர வைக்கிறதுக்கு முட்டை நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் முட்டையோட வெள்ளைக்கரு 3 அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பாசி பயிறு பேஸ்ட்டை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதிகமாக அரைக்கவும் தேவையில்லை, நீங்கள் அதிகமாக ஃபில்டர் பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட தலையில் ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்துக்கிடணும்.
பண்ணணும். நீங்கள் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆயில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கு அதிகமாக விழாது. இதனால் உங்களோட ஹேர் ஃபாலும் கம்மியாகும். ஸோ முடியை ரெண்டாக பிரிச்சுட்டு சிக்கு எடுத்ததுக்கப்புறமா ஹேர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ஹேர் ஃபால் கம்மியாகிறதுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஸ்கேல்ப்பு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஹேர் பேக்கை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் நல்ல ஜூஸியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்புக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்ட் ஆயிரும். ஒரு தேங்காய் பாலை எடுத்து உங்களோட தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல் இந்த ஹேர் பேக்கும் கொடுக்கும். இதில் 2 மடங்கு ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னெற்றிலையும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பால்னஸ் வராமல் இருக்கும். ஸோ ஏர் நெத்தி விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து உங்கள் முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். ஸோ உங்கள் முடியிலையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஹேர் இன்னொரு மடங்கு நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். அதே மாதிரி அடர்த்தியும் கூடின மாதிரி நல்ல பவுன்சியாக இருக்கும். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தான் சீப்பு போட்டாலும் நீங்கள் இழுத்து பார்த்தா கூட முடி கொட்டுறது அவ்வளோவா இருக்காது. பாதியாக கண்ட்ரோல் ஆயிரும். நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹேரோட லுக்கும் பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மழை காலத்துலேயும் உங்களோட ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கும் உங்களோட ஹேரை நல்லா சாஃப்டாக ஆக்கி கொடுக்குறதுக்கும் இந்த ஹேர் பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.